உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 20 years of கில்லி ரீயூனைட். இதை ஏன் ரீயூனைட் சொல்கிறேன்னா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுறேன். வெல்கம் டு த ஷோ மேம். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது 20 years கழிச்சு இந்த கில்லி ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அது கேட்க ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புதிய படம் தர்ணி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், கில்லி 2. ஆக்சுவலி கில்லி 1 கிடையாது, கில்லி 2 ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. அதே கில்லி தான், நீங்க ஷாக் ஆகாதீங்க. இல்லை ஸோ அதனால ஒரு 20 yearsக்கு அப்புறம் ஒரு ஓல்டு மூவிக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஐ திங்க் ஐ ஹேவன் சீன். ஐ வென்ட் டு த தியேட்டரில் போய் பார்த்து நிஜமாவே எல்லாரும் டான்ஸ் பண்ணி எல்லா டைலாகும் ரிப்பீட் பண்ணி அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூ இதுக்கு பிஃபோரே சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நான் வெளியில் போனால் என்னை வந்து ஜானகினே யாருக்கும் தெரியாது, எல்லாருமே விஜய் அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் சரி நடந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கும் நடந்திருக்கும். பெஸ்ட் சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க அந்த விஷயத்துல? தட்ஸ் ட்ரூ. என்ன நிறைய பேர் வந்து புவி, இப்போ வரைக்குமே புவி தான். அண்ணனை கேட்டதா சொல்லுங்க, வேலு அண்ணா எப்படி இருக்காரு, இதுதான் வந்து எப்பவுமே சொல்றது. ஐ திங்க் ஃபார் பாஸ்ட் 20 yearsஆவே நான் சொல்லணும்னா கில்லி இஸ் பீன் மை ஐடென்டிட்டி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதுக்கு முன்னாடியும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமும் நடிச்சிருக்கேன். பட் கில்லி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மை லைஃப். அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல கூட கடவுள் மாதிரி கில்லி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ கூட நான் வாஸ் டெல்லிங் தெம், நான் மலேசியா ரீசெண்டாக போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிட் ஸ்டாப்ல இறங்கிட்டோம். ஸோ இட் வாஸ் பிட்வீன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ அது வந்து midnight 2 o'clock. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணுறோம், அடுத்து எங்கே ஃப்ளைட்டா இல்லை அடுத்து பஸ் எதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். we just got stuck. ஒரு 2-3 hours இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல. நாங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்குறோம், லாங்குவேஜும் புரியல. ஸோ ஒன்றுமே புரியாமல் பிளாங்காக உட்காந்துட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நாங்கள் அவங்க தமிழ் தாங்கிறதுனால பேசணுன்னு அவங்க வந்து நீங்கள் கில்லி தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி அவங்க வந்துட்டு அவங்களுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி குவாலாலம்பூர்லேருந்து 40 kilometers வந்து அவங்க டிரைவ் பண்ணி வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. லைக் midnight 3:30க்கு. It wouldn't have happened if it was not for கில்லி. ஸோ கில்லி நடக்கலைன்னா எனக்கு அன்னைக்கு அந்த ரெஸ்கியூ நடந்திருக்காது. நாங்கள் திருப்பியும் அது எப்படி நாங்கள் வந்திருப்போம் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல் கேர்ள்ஸ் நாங்கள் தனியாக இருந்தோம், என்ன நடந்திருக்குன்னே தெரியல. பட் கில்லி ரியலி ஹெல்ப் அஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் வந்து தேங்க்யூ இதை ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னால் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்க்க முடியல, ஆனால் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதெல்லாமே கில்லி ரிலீஸ் ஆன டைம்ல இப்போ ரீசெண்டா இந்த டைம்ல லைக் 2-3 days முன்னாடி சொல்றேன். இப்போ நீங்க வெகேஷன் போயிருந்தப்போ சோ அதனால அப்படின்னு சொன்னப்போ எனக்கு I was just wow, கில்லி has been helping me like for past 20 years. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது ரீசெண்டா நடந்தது. இது நான் ரொம்ப பயந்து ஐயோ என் கூட இன்னும் 2 என் தங்கச்சி குட்டி தங்கச்சிங்க, அவங்கள நான் பாதுகாக்கணும் ஐயோன்னு உட்கார்ந்துட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஹெல்ப். ஸோ இட்ஸ் பீன் அமேசிங். இந்த மூவி நடிச்சதுக்கு நான் நிறைய டைம்ஸ் நான் வந்து தேங்க் பண்ணியிருக்கேன் கடவுளை. ஐ திங்க் திஸ் இஸ் another one opportunity. I should thank God and Dharni sir and producer sir along with these beautiful people. இவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் for கில்லி to happen. That really changed my life. சூப்பர் மேம். நீங்க கூட ரீசெண்டா பெங்களூர் டிரைவ் பண்ணச்ச இந்த கிருஷ்ணகிரியில ஒரு இடம், அங்கே வந்து ஸ்டாப் பண்ணேன். ஒரு டீ அண்ட் மினி நிப்பட்டு சொல்லுவாங்க மாதிரி, அது சாப்பிட்டோம். ஒருத்தராக வந்தாங்க பசங்க, நீங்கள் கில்லியில் நடித்தவங்க, என் பேரை சொல்லுங்கன்னா அவங்க உடனே கூகுள் எல்லாம் பண்ணி ஜானகின்னு. ஐ செட் வாவ் வெரி குட். என்ன செல்ஃபி வேணும்னா ஐ செட்லாம் சரி ஒரு ரீல் போடலாம். ஸோ நான் சொன்னேன், அப்படி என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விஜய் சாரோட அம்மா, சரி ஓகே. செகண்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விஜய் சாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. சப்போர்ட்டிவா இருந்திருக்கலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சிருக்காது. அவருக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனல் பாவம், படத்துல இவ்வளவுதான் எப்பவுமே திட்டின்னு இருப்பேன். ஆமா, நான் என்ன சொன்னேன்னா மேபி எப்பவுமே ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், பையனுக்கும் அம்மாக்கும். ஆனா இவ்வளவு போய் ஏண்டி நசன பாவம் இவ்வளவுதான் திட்டிகிட்டே இருப்பேன். பட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் சீன்ல அதை வந்து நாங்க மேக்கப் பண்ணி விட்டோம். பிகாஸ் இவ ஒரு பெரிய டைலாக் சொல்லுவா. ஏன் சொல்ல வரேன்னா எல்லா டைலாகும் அவளுக்கு பைஹார்ட்டா ஏன் இருக்குன்னா அந்த இப்படி ஒரு அம்மா பிள்ளையோட ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ்
எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கணும். ஸோ ஐ திங்க் தேர் சம்திங் இன் தட், அந்த ஒரு மேஜிக் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவோட மேஜிக், செகண்ட் ஆஃப் ஆல் டயலாக்ஸ், தேர்ட் ஆஃப்கோர்ஸ் குணசேகர் காரு அந்த ஒக்கடு ஒரிஜினல், அதுக்கப்புறம் தர்ணி சார் அதை எடுத்து அதை அவரோட வழியா மாத்தி கோபிநாத் சாரோட the way he மேஜிக், the way he visualized and எல்லாம். சத்தியமா நான் வந்து ஆர்ட் டைரக்டர் சார் நான் பார்க்கவே மாட்டோம், அவரே சொன்னாரு ஓடிண்டே இருப்பாரு இந்த ஃபாஸ்டா போற அந்த மாதிரி தான். பிகாஸ் திடீர்னு தர்ணி சார் ஏய் இங்க என்னையா ஒரு மிஸ்ஸிங்னா அவர் தான் எடுத்துன்னு வரணும். கரெக்டா? எவ்வளோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ அதுவும் இப்போ ஒரு ரீயூனைட் வச்சிருக்கீங்களே. ஸோ வி ஆர் ஆல் ரிமெம்பரிங். 20 வருஷத்துல எல்லாரும் அவாவா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா இப்படி ஒரு ஒகேஷன்ல நம்ம அப்படி பண்ணோம்ல, எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தோம் இல்லையா, ஸ்பெஷலி ஹர் சின்ன பொண்ணு அப்போ. கரெக்ட். ஸோ இட்ஸ் ரியலி அந்த ஜனங்கள் அப்போ நான் அந்த ரீல்ல வந்து ரிலீஸ் ஆக போறது 20ஆம் தேதின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ரீல் வைரல் ஆகும்னு எனக்கு அதை வந்து எவ்ரிபடி ஷேரிங், பிகாஸ் அதை வந்து பீப்புள் ஆர் சேயிங் இதுதான் ஏன் அந்த வேலுவோட அம்மா அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணி. ஐ திங்க் இதோட அன்பு வந்து வேற லெவல்ப்பா. ஒருத்தர் வைப்னு எல்லாம் சொல்றாங்க, எனக்கு வைப்பு பத்தி தெரியாது, பட் அன்பு, த லவ் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் வேற லெவல். நீங்க தெலுங்குல ஒக்கடு படக்கும் அம்மா கேரக்டர் உங்களை தான் ஃபர்ஸ்ட் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆனா அது சில காரணம் வச்சு என்னால பண்ண முடியல. ஆனா இது திரும்ப வந்தோன்னா தர்ணி சார் ஃபோன் பண்ணி நீ வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது, இப்படி ஊர்வஷி மேடம் அப்புறம் சரண்யா இப்படி அடிக்கிற 4 ஷூட் இருக்கு, நீ வரியா? இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா நான் வரேன். பிகாஸ் அது வந்து ஒரு தடவை வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் ஐ ஹாவ் டு டூ இட். ஸோ ஐம் ஃபார் எவர். இப்போ தர்ணி சார் எங்க ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் கில்லி 2னா இந்த கில்லியே இருக்கட்டும் அப்படிதான் சொல்ல. ஆனா அவர் வாயாலேயே இதுதான்ப்பா கில்லி 2 எல்லாரும் அப்படியே. அது ஒரு பிரேக்கிங் தான் மேம், கில்லி 2ன்னு சொல்லி. சார் ஆர்டர் மணிராஜ் சார், படத்துல எதெல்லாம் செட்டு எதெல்லாம் ரியல் சார்? ஆஹா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரணும்னா, தூள் வந்து பெரிய ஹிட்டு. நாங்கள்லாம் அந்த ஒரு இதில் ஒரு பக்கம் ஹாப்பியாக, இவங்கெல்லாம் பயங்கர ஒரு ஹாப்பி மூட்டில் இருக்காங்க. நான் வேற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன். அப்போ இருக்கும்போது தான் திடீர்னு கூப்பிட்டு மச்சி வா கிளம்பி வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எங்கன்னா ஜெயபிரதா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். ஒரு படம் எங்களுக்காக ஸ்பெஷலாக போடுறாங்க. ஒரு 7 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தா ஒக்கடு போயிட்டுருக்கு. எனக்கு எதுவுமே பேசவே இல்லை, என்ன எதுக்காக இப்போ வந்திருக்கோம் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. பார்த்தா அது மேசிவான ஒரு படம், ஹிட்டு அப்படின்னு தெரியுது. என்ன அது நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு அப்படியே தோளில் கை போட்டு மச்சி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நிஜமல்லம்மா, யார் ஹீரோன்னு கேட்குறேன். விஜய் தான்டா. பிரமாதமாக வரும், கண்டிப்பாக பிரமாதம் வரும். அது நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வேறு லெவல் மாறிடுமே அப்படின்னு. மாற்றணும்டா, மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது ஆல்ரெடி ஹிட்டு அந்த ஃபிலிம். அங்கே அது கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, அதுவும் தர்ணி சார் ஹேண்டில் பண்ணும்போது வேறு மாதிரியான வந்துடும்னு எங்களுக்கு அப்போவே அதோட ஹிட்டு தெரிஞ்சது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு மறுபடியும் ஒரு 20 years பொறுத்து மறுபடியும் அது ஹிட்டுன்னு சொல்லி பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸ், சந்தோஷம். அது சந்தோஷத்தோட உச்சம்தான் சொல்லப்போனால். அது இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணுறது வந்து பெரிய ஒர்க்காக இருந்தது. எனக்கு சேலஞ்சிங் ஒர்க்கு தான் எனக்கு. ஏன்னா அதுவும் இங்கே ரியல் பில்டிங் எதுவுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு செட்டு பண்ணும்போது, இந்த செட்டு பர்டிகுலர் இது பண்ணும்போது. அதனால நிறைய இடம் சுற்றணும். சுற்றி கடைசியில் கண்டுபிடிச்சது தான் ஒரு மகாபலிபுரம். அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே அந்த ஏரியா ஃபுல்லாகவே செட்டாகவே கிரியேட் பண்ணிடணும். அங்கே ஒரு துரும்பு ஒரு பனைமரம் ஏதாவது பார்த்தீங்கனாலும் கூட அது வந்து செட்டு தான். அது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் அது. அங்கே பார்க்குற எல்லாமே. ஏன்னா எங்களுக்கு என்ன இதில் ஒரு சேலஞ்சிங் என்னென்னா, எனக்கும் ஒரு டஃப்பான ஒரு ஐட்டம் என்னென்னா, செட்டுன்னு சொல்கிறது அங்கே ரைஸ் பண்ணி தான் நம்ம செட்டு போடுறோம். எனக்கு வந்து தெரியணும். ஓகே, இல்லைன்னா அந்த தெரியாட்டினாக்கா அந்த இடத்துக்கு போனதே வேஸ்ட் அது. ஆனால் செட்டு நான் ரைஸ் பண்ணி ஆகணும், சியும் தெரியணும். அப்படின்போது எப்படி செட்டு போடுறது? அப்போ தான் ஸ்கேலிங் டோட்டலாகவே ஒரு டேப்பராக யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரீட்டில்
அந்த பில்டிங் டெரஸ் எல்லாம் இருக்கும், போக 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 கம்மி பண்ணி போட்டு அப்படி. இன்னொன்று ரொம்ப மேலே கிரேன்ல போனாலும் தப்பா தெரியும் அங்கே. என்னடா அது இப்படி. அதனால ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷன்ல தான் அதை காட்ட வேண்டியிருக்கு. தெலுங்குலன்னா அது வேற. அது சார்மினார் சொல்லும் போது அப்படியே ஓப்பனா ஸ்கை இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு என்னன்னா கிரவுண்டும் கமிட் பண்ண, அதாவது அது கிரவுண்டு தெரியக்கூட சிஏ கமிட் பண்ணணும் நமக்கு. அதே மாதிரி பில்டிங்கும் இருக்கணும் டோட்டலாகவே. அங்கே போடுற எல்லா பில்டிங் டோட்டல் ஏரியாவும் டோட்டலாக வந்து ப்ரொடியூசரோட அமௌண்ட்டு தான் அது. இன்னொன்று ஹீரோ வேற வராரு, இந்த டேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்குள்ளே முடிச்சாங்களான்னு சொல்கிற ஒரு கட்டாயம். அதில் எல்லாம் வச்சு 24 hours டே நைட்டு போட்டு அதில் எல்லா ஒர்க்கும் இங்குள்ள சென்னையில் உள்ள கார்பெண்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் டே நைட் அங்கே ஒர்க்கு முடிச்சு அந்த டேட்டுக்குள்ளே அவரை வர வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணுறோம். அவரும் வராரு, விஜய் சார் வந்தார். வந்தோன்னா அப்படியே அவர் எப்பவுமே வந்தானாக்கா ஏதோ அப்படி செட்டை அப்படியே பார்க்க தான் சார், அது தூரத்துன்னு பார்த்தாரு அப்படின்னு ஒன்று காட்டினாரு. அது இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வாரம் ஃபுல்லாகவே கில்லி வாரம் தான். ஏன்னா ரீரிலீஸ் ஆகி பெரிய ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் ரீரிலீஸில் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பற்றியும் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் மெமரிஸ் பற்றியும் பேசுறதுக்கு நம்ம கூட 2 தூண்கள் சேர்ந்துருக்காங்க. அபிஷேக் ராஜா அண்ட் மாதேவன். வணக்கம். 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 தெலுங்குல இருந்த ஒரு பெரிய ஹிட் படம், அதை வந்து ஏன் சார் மாற்றுனீங்கன்னு தரணிட்ட பேசும்போது கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தப்ப நான் வச்சிருந்த 3 கதை அதுல இருந்துச்சு. அவர் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துட்டாப்ல. ஒரு லைட் ஹவுஸ் பத்தி ஒரு கதை வச்சிருந்தாரு, இன்னொரு கதை அந்த மாதிரி 3 கதை அதுல தெரிஞ்சு. நான் பண்ணா மட்டும் யாராவது கண்டிப்பா பண்ணிடுவாங்க, ஸோ நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த அப்பாவுக்கு பயந்த பையனா மாத்துனது, அது அந்த கதையவே சுத்தமா டோட்டலா மாத்திடுச்சு. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்ல ரசிச்சது எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது எனக்கு இதுதான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராமா கொடுத்துருச்சு படத்தில். செம ட்ராமா கொடுத்துருச்சுல. நான் இன்னொன்று இருக்குது, இப்போது முத்துப்பாண்டிக்கிட்ட அவ்வளோ வீரமாக இருப்பார்ல விஜய், அது முடிஞ்சிடும். அங்கேயும் கிளம்பி வந்துட்டார், அந்த பாலத்தில் பயங்கர மாசா சிகரெட் வச்சுட்டு வந்தது எல்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்போ டப்புன்னு ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல. அப்பையும் அவர் அப்பாட்ட வேற மாதிரி தான் இருப்பார், அம்மாட்ட வேற மாதிரி தான் இருப்பார். இது ரொம்ப 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 வீட்டுக்கு நெருக்கமான ஒருத்தராக அவரை காமிச்சிருச்சு. ஒரே ஒரு டயலாக்ல ரொம்ப அழகா இது எங்க அம்மாவோட ப்ரிப்பரேஷன், எங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட், அழகா அந்த மொத்த சூப்பருங்க. சரியான கில்லியை மறுபடியும் கூட சாயங்காலம் போய் கில்லி பாப்பமா அந்த மாதிரி ரொம்ப அழகா எல்லாமே அந்த சீன்குள்ள வந்துரும். அண்ட் ஆஷிஷ் வித்யார்த்தியை காஸ்ட் பண்ணதும் சரியான பயங்கரமான கேட்ச் அது. ஏன்னா அதே ஆள் தான் தில்லில மூஞ்சில கோடுலாம் போட்டுட்டு ரணகளா கொடூர கேவல வில்லனா வருவாப்ல. அவரே தூக்கிட்டு வந்து இங்க இப்படி பொசிஷன் பண்றதுன்றது, இத்தனைக்கும் ஒரு இடத்துல லிப்சிங் இருக்காது, எல்லாமே பப்ளிக் தான். ஆனா அது அப்படி நான் தான் அவங்க அப்பா பேசுறேன் வரைக்கும் எல்லாமே உட்கார்ந்துருது அந்த ஒரு சீன்ல. அண்ட் அவங்க அப்பா எல்லாம் ஒரு உச்சக்கிட்ட மெகா மாஸ் சீன் படத்துல என்ன தெரியுமா, நான் ஒன்னு நினைச்சு பயப்படுறேன் என் பையனை விட்டான்னு வருவாரு. ஆமா. ஆனா ஒரே சீன். அப்ப சப்போர்ட்டிவா இல்லாத ஒரு அப்பா கடைசியா வந்து இப்படி பேசும்போது தான் மாஸ் ஒர்க் ஆகுது. அதுக்கும் கமர்ஷியல் படத்துல ஒரு செம்ம டீடைலிங் பொதுவா பண்ண மாட்டாங்க. புவி ஒரே ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா அண்ணன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் இந்த படத்துல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தளபதியோட கேரக்டர் ஆர்க்கு பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றது அப்ஜெக்டிவே கிடையாது, கபடி ஆடணும் அவ்வளவுதான். நீங்க சூரத் எங்க பாட்டுல பாத்தீங்கன்னா ஓடகள் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இவனுங்களா பொண்ணுங்களை பார்த்தோன்னே வேணாண்டா டே. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவருக்கு தனலட்சுமி மேல இருக்கிறது லவ்வா இல்லையான்னு அவருக்கே தெரியல. தனலட்சுமி வா போலாம் அப்படின்னு எம்மா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இதுதான் லவ்வா. அங்கதான் வாதையோட வந்து பிரேக் ஆகி சரி அப்படி ஆயிடுச்சு. இட் ஸ்டில் வர்க்ஸ். ஐயோ ஃபார் எவர் பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. கண்டிப்பாங்க. ஸோ அந்த இதை நான் எப்படி பாக்குறேன்னா, சரண் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, எந்த படம் விலை போகுதோ அதுதான் கமர்ஷியல் படம். பருத்தியூரின் கமர்ஷியல் படம், அது கரெக்ட். எந்த படம் விலை போகுதோ அது கமர்ஷியல் படம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஜனரஞ்சகமான சினிமா, ஆழ்ச்சலும் அப்படி ஐகானிக் டைலாக், எல்லாமே கேரக்டர்ஸ் ப்ராப்பராக கேரக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதியிருக்காங்க படத்துக்கு. ஸோ அதனால வந்து அது பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. பிகாஸ் ரன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours 50 minutesங்க. ஆல்பம் ஹிட்டு, விஷுவல்ஸா பயங்கரமா இருக்கு, கேமரா ஒர்க்கே தனியாக எடுத்து பேசலாம் அவ்வளோ. கண்டிப்பா. ஸோ பீக்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்டர்டாக், ஹீரோ வர்சஸ் வில்லன். இப்போ நீங்க சண்டைக்குழி எப்போ வருது? அதுக்கு அடுத்து தான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மால் புழுதியை பறக்க விட்டு 1-to-1 போட்டாப்ல. ரொம்ப சிமிலருங்க. ஏன்னா இதுல பேப்பர் பறக்கும், அதுல வக்கீல் பறக்கும், அவ்வளவுதான். அங்கேயே முடிஞ்சுல. ஒரு படம் ஒரு நல்ல பயங்கரமான கமர்ஷியல் படம்ன்றது, இப்போ கேஜிஎஃப் மாதிரியான சாலிடான படங்கள் வருதுன்னு நமக்கு எப்போ தெரியும்னா, மேக்கர்ஸ் கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, ஒரு கன்விக்ஷன் இருக்குன்னா
அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும் நான் ரொம்ப நம்புகிறேன். அப்படி பார்த்தா இளைய தளபதி விஜய்னு போடும்போது விஜயோட ஷார்ட் ஒன்று வச்சாங்கல்ல, நடந்து வர ஷார்ட், அங்கேயே வந்து இன்ட்ரோ வந்துட்டான்டா அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தோணுச்சுங்க. நான் இன்னொன்று சொல்லவா, சேத்துல தள்ளி விட்டுருவாரு, பிரகாஷ் ராஜ் கீழே கிடப்பாரு, ஓகே தெரியும், பரவாயில்ல, விழும்போது தெரியும், ஓகேவா, உட்காந்துருப்பார்ல கூடவே அந்த கராத்தே ராஜா, அவர் ஓடி வருவாருங்க, கை கடி நின்றுவாரு. எனக்கு வந்து சிலிர்த்துருச்சு. அது ஒரு பக்கா மொமெண்ட்டுங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், பரவாயில்ல எந்திரிக்கன்னு சொல்ல முடியுமா, முடியாது, வெட்டிடுவான். கரெக்டா, முத்துமாணி என்ன சொல்லுவாங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க, அவன் கை கட்டி நின்றுவாங்க. இது ஆக்சுவலா எனக்கு வந்து பயங்கரமான மொமெண்ட். ஆக்சுவலா செம்ம சீன். சின்ன லெவல்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு தனலட்சுமி கிட்ட போய் பவுடர் எல்லாம் போட்டு கரிச்சி பேசிட்டு பின்னாடி ஒருத்தன் LIC வேலை பார்க்கறாங்க, போர்டு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இருக்குங்க, அவனை தூக்குங்க, அவனை தூக்குங்க. திரும்ப இன்னொரு ஷாட்லயும் அது சஜஷன்ல இருக்கு, அராஜகம் பண்ணிருக்கானுங்க. இவர் போஸ்ட்ல ஒரு சூப்பரான மேட்டர் போடுறதா நானும் படத்துல அந்த இடத்துல வெடிச்சிட்டேன். என்ன இல்ல அப்போ அப்படி அப்படின்னு வாப்ல, அதெல்லாம் லைவா எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. விடி விஜயன் வந்து நீங்க சும்மா பாட்டுல கூட பாருங்களேன், எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த படத்துல. இவர் வந்து பிரகாஷ் ராஜ் உங்க அண்ணன்ட்ட மரியாதையா தான் போய் பொண்ணு கேட்டேன், ஆனா அவன் என்ன வந்து அவமரியாதை ட்ரிப்னு டைலாக தான் சொல்றாரு. ஆனா அந்த சீன் அர்ஜுன் அறிவியல் கமெண்ட் ஆகுது. ஆமா அண்ட் ஷாலால வந்து யார வேணும் அது அப்படி யாரவனோன்னு நம்மளுக்கு குதிப்பாப்ல உள்ள. எனக்கு இன்னொரு ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 விஷயம், சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, இப்ப அதுக்குள்ள டிராமா வேணும், சேஸ் பண்றாங்க, பட் அதுக்குள்ள டிராமா வேணும்ல. கராத்தே ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு வேகம் பத்தலைங்க, டிரைவர் அடிச்சு தள்ளிடுவாரு, நான் ஓட்டுறேன்னு. இதெல்லாம் தாங்க எனக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துல அவன் வேகத்திலே இருக்கான்ல, அது பயங்கரமா ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் இவங்களோட ஜிப்சியோட ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, அதுல ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க, பின்னாடி இருக்கிற எல்லா காரும் அதுல தெரிஞ்சது. சூப்பரா இருக்கு, பயங்கரமான எஃபோர்ட். எனக்கு அந்த கோபுரத்துக்கு கீழே இவங்க 2 பேரும் நிக்கிற ஸ்டில் ரொம்ப பிடிக்கும். அது ஷார்ட் போஸ்டராவே பயங்கரமா சூப்பரா இருக்கும். அது மொத்த சீனும் ஒரு நாள்ல எடுத்தாங்க. பர்மிஷனே ரொம்ப கஷ்டம் இல்ல அந்த ஏரியால, கோயில பக்கத்துல. எப்படி டிவில போறப்ப நான் பார்த்துட்டு நான் டைலாக் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப தியேட்டர்ல பாக்குறப்போனா வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஒட்டுமொத்த தியேட்டர் லிரிக் பாடுது, டைலாக் சொல்லுது, போய் கபடி 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 வரைக்கும். ஆமா ஆமா எவ்ரிதிங், கதவை அந்த பாட்டுலாம் சடுகுடு சந்தனம் சடுகுடு பாட்டு, இந்த எல்லாம் ஆடு மாதிரி கத்துறான் என் தியேட்டருக்குள்ள. So I think அதுவும் இது வெரி unusual way to start a film. He's a kabaddi player, he likes to go on to jog every day morningன்றது. ஏனா இல்லங்க, ஏனா மதுரையில அவங்க ஜாக் பண்ணிட்டு வரான். நான் சொல்றேன், அந்த ரொட்டீன் தானே இங்கேயும் வருது. இவன் காலையில டெய்லி ஓடுறான், இந்த ரொட்டீன்லயே தெரியாதனமா ஒரு அந்த பொண்ணை தனலட்சுமி எப்படி வந்து சரவணவேலு மீட் பண்றான்றது ஒரு செம பாயிண்ட். அதை அப்படி ட்ரீட் பண்றது தான் மேட்டர். கில்லி ரீரிலீஸ்னு சொன்னாங்களா, அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க போகலாம் பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, நான் ஆக்சுவலாக வரலன்னு தான் சொன்னேன். ஏன்னா கில்லி நமக்கு எல்லாமே தெரியுங்க, டைலாக் பை டைலாக் தெரியுங்க. எனக்கு தெரிலங்க எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிலங்க, நான் வரலன்னு தான் சொல்லிட்டேன். அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார், PXL பார்க்கலாம், PXL ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த படம் 10 on 10ங்க. இந்த படம் 10 on 10 தான், இறங்கி ஆடிட்டு அவ்வளோதாங்க, பயங்கரமா இருந்துச்சு. அந்த அம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஓ மேல வேணும், நம்மளே எத்தனை வாட்டின்னு சொல்லி. ஆக்சுவலாக 2 தடவை பார்த்தேன் நான், ரீரிலீஸே 2 தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு வைப் அடங்கலைங்க, சரியான எனர்ஜி. இப்போ விட்டா நான் இன்னொரு தடவை போயிடுவேன், கண்டிப்பாக போகிறேன். ஆனால் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன ஆக்சுவலாக தோணுச்சுன்னா, நல்லா எழுதி நல்லா உழைச்சி ஒரு படம் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு வேலை பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, கில்லி ரிலீஸ் ஆன அந்த நாள் இருக்குல்ல, ஹோல் டீம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு நான் இமேஜின் பண்ணி பார்த்தேங்க. இமேஜின் பண்ணதே நான் சொல்றேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ சக்தி வந்து செண்பகமூர்த்தியோட அசிஸ்டன்ட். செண்பகமூர்த்தி சார் வந்து AM ரத்னம்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு. ஸோ லுக் லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள் ஃபார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மோர் தென் எனிபடி எல்ஸ். சக்திவேலன் வந்து செண்பகமூர்த்தி அசிஸ்டன்ட், அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து எந்தெந்த தேட்டர்ல எவ்வளோ நாள் ஓடுது சார்ட். அன்னைக்கு கணக்குப்படி தமிழ்நாடு ஷேர் மட்டும் 17 கோடி, which is unimaginable numbers. அவங்க ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல சொல்றாங்களா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுலாம் நம்ம வேலை பண்ணல, என்ன இவங்க இப்படி கொண்டாடி பார்த்துட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இவங்களும் தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு 4-5 பறவை உட்காந்துருக்கும், பறக்கும். ஆக்சுவலாக இப்போ யோசிச்சேன், டே அது ஏன்டா காமிச்சிங்க தான் நமக்கு தோணும். வெடி போட்டோம், ஆனால் வெடி போட்டோன்னே மறுபடியும் பறவைக்கு ஷார்ட் இருக்கும், பறவைலாம் பறக்கும். பயங்கரமான ஒர்க்குங்க, மாஸ்டர் கிளாஸ்ங்க. கில்லி 2-3 கேமரா வச்சுலாம் இன்னைக்கெல்லாம் ஷூட் பண்ண முடியாது, ஃபில்ம் தான். என்ன ரிச்சா இருக்கு பாருங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்க என் தலைவி த்ரிஷாவை பத்தி, பேசுங்க. இல்லை நான் வந்து படம் பார்த்த உடனே டேக் அ பவ் குவீன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க உடனே ஒரு வணக்கம் சொல்லி போடாங்க, என்ன ஆர்டிஸ்ட்டுங்க. யூ ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னாங்க, வெரி ட்ரூ. அது ஆக்சுவலாக யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது எனக்கு. தேர் இஸ் சம்திங் ரிலேட்டபிள் அபவுட் த்ரிஷா.
அபவுட் தனலட்சுமி. அபவுட் த்ரிஷா. ஓ, இன் ஜென்ரல். ஓகே. இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரீமியான ஒரு பொண்ணாவும் அவங்க இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப கஷ்டம் அமையிறது. தனலட்சுமி, வேலு 3 பேர் இருப்பாங்க. அப்போ 2 பேர் அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ உன் கேரக்டர் என்ன, யாரையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தானே அப்படின்னு பூவி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு புரிஞ்சிருச்சு. படத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாட்டு அந்த லைட் ஹவுஸோட இது சுத்தும் தெரியுமா, அப்போ விஜய் மேல ஒரு ஸ்டே சரியான அப்படி வெயிட் பண்ணிட்டு கட் பண்ண. அப்படிலாம் கமர்ஷியல் படங்களை ஷாட் வைக்க மாட்டேங்குது. அது லைவ் லொகேஷன், அங்க அப்படியே வச்சு ஒன்று அடிக்கிறாங்க. அவர் ஏன்னா த்ரோட்டை நீங்க என்ன சீன் பார்த்தாலும்ல, இவ்வளவு பத்திரமா காப்பாற்றி விட்டுருணும், இவ்வளவு போய் காப்பாற்றி, அந்த இன்டென்ஷன்லேயே தான் அந்த கேரக்டர் த்ரோட்டா டிராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான சீக்வன்ஸரை மொபைல் ஃபோன்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் வர மொட்டை மாடியிலேருந்து நீங்க ரூட்டு சொல்றாங்க, என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காரு. பிளே ஸ்கிரீன் பிளேன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பிளே தான், அந்த பிளே தான். ஹலோ கில்லி டீம் அப்படின்னு தான் சொல்லி உங்களை வரவேற்கணும். ஏன்னா இப்போ அதோடைய ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒன்று. ஸோ படத்துடைய ப்ரொடியூசர் சார் அண்ட் டிரெக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது வந்து எப்படி வந்து இவ்வளோ கட்சியாக இந்த கதையில் வந்து சேஞ்சஸ் தரணி சார் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹிட்டு மெட்டீரியல் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் நிறைய 90% அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் தான். அந்த சேஞ்சஸ் பண்ணுற அந்த தாட்ல சொன்னல, அந்த படம் பார்க்கும்போது 3 கதை போகுது தனித்தனியாக. அது 3மே ஒரு படத்தில் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுக்க தான் போகிறாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இப்போ நான் சில படங்கள் ரீமேக் பண்ணும்போது அப்படியே எடுப்பாங்க. ஆனால் இவர் பண்ண மிகப்பெரிய என்னென்னா அது லைவாக இந்த நேட்டிவிட்டி டைலாக்ஸு, கேரக்டர்ஸு, அது நெக்ஸ்ட் டு ஓட்டேரி நரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 பேர் ஓட்டேரி நரி அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் சொன்ன தெலுங்கு பார்க்கும்போது அது யூத்து பசங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கணும். இது என்னங்க ஓட்டுக்காருன்னா வடிவேல் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் நினச்சிட்டு பண்ணார். அப்புறம் சில காரணத்தில் வடிவேல் பிஸியாக இருந்தது. இவர் தாமு இவங்க எல்லாம். அதனால் என்னாச்சுன்னா பாருங்கள், என்னுடைய இந்த கில்லிலையும் சரி சிவகாசியிலும் சரி லைம் லைட்டில் இருக்கிற டாப் காமெடியன்ஸ் வடிவேலையும் விவேக் 2 பேரும் 2 படத்தில் இல்லை. அதனால விஜயோட காமெடி பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆச்சு. கில்லி பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு விஜய் சார் சொன்னது என்ன, அண்டு அதோடைய ஒரிஜினல் மேக்கர்ஸ் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா? அவங்க ஏதாவது சொன்னாங்க? சார் வர வச்சேன், நான் அவரை கூப்பிட்டு போய் படம் காமிச்சேன். படம் காமிச்சு நேராக ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தேன், அவரை ஆனர் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பண்ணலான்னு சொன்ன உடனே நானும் ரைட்டர் வரதன், நான் இவங்களோட பேர்களை டெஃபினட்டாக சொல்லேன். என்னோடய அசோசியேட்ஸ் ஜெயபாலன் சார், அவர் நோமோர் இப்போது, அதே மாதிரி மணிபாஸ்கர், அப்புறம் வந்து பாபு சிவன் வேட்டைக்காரன் டைரக்டர், அவரும் இல்லை இப்போது உயிரோடு இல்லை, நண்பன் ரைட்டர் பரதன், ஜவஹர் ஆகட்டும், சாந்தாகுமார் ஆகட்டும், நாகேந்திரன் ஆகட்டும், சிவா ஆகட்டும், வித்யா ரெட்டி ஆகட்டும், இவன் சூர்யா ஆகட்டும், இவங்களோட எனர்ஜி இல்லைன்னா அந்த படம் இல்லை. இது வந்து ஒன்றுமே பாசிபிலிட்டி. ஈவன் அந்த ஒரே ஒரு சாங்கு கேவி ஆனந்த் சார் வந்து ஒர்க் பண்ணி அது ஆமாம், ஒரே ஒரு சாங்க்கு இவருக்கு கிளாஷுக்காக வந்தார். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை விஷயம் கேட்டிங்க இல்லையா, இது குணசேகர் ஆண்டரை பற்றி கேட்டிங்க நீங்கள். ஸோ இந்த கதையை ஓகே அவர்கிட்ட சொன்ன உடனே நான் ஹைதராபாத் போனேன். அங்கே தேட்டரில் படம் பார்த்தேன். கிருஷ்ணவன்சி என் ஃப்ரெண்டு, நானும் அவரும் அந்தப்புறம் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆனால் அவங்க 2 பேரும் ராமகோபால் அவரோட ஆஃபீஸ்க்கு வர வச்சு நானும் பரதன் போய் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இந்த படம் பண்ணமா, உங்களுக்கு தான் என்ன இருக்கா? இல்லை சார், நான் அடுத்த படம் மகேஷ் பாபோட பண்ணுறேன். அப்போ இந்த கதைகளுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு அவருக்கு சேஞ்சஸ் எல்லாம் சொல்லி, எதுவாக இருந்தாலும் உங்கள் பேபின்னு சொல்லி அந்த சேஞ்சஸ் ஓகே பண்ணேன், நான் வந்து பண்ணேன். ஸோ விஜயை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு தடவை கதையை சொல்லிட்டோம்னா அவர்கிட்ட நேராக போய் கதை சொல்ல போகிறேன்னு, இவர் சார் கதை சொல்ல போகிறீங்களா? ஆமாம் சார், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவரும் அவங்க அப்பாவும் 2 பேரும் தான் கேட்டாங்க. கேட்டுட்டு இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க யோசிக்கும் போது இவர் சொன்னார், அம்மா நான் தூள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இது கரெக்டாக போய் கேட்டுருவாங்க அப்படின்னு உடனே ஓகேண்ணா. அது விஜயோட அழகே என்னென்னா, ஒன்ஸ் ஓகேனா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, செட்டில் ஒரு மாதிரி ஒரு டார்லிங் கிடையவே கிடையாது. ஸோ ஏன்னா அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காமெடி பண்ணணும், தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி மாதிரி நீங்கள் இதில் பண்ணணும், அதுதான் போய் சேரும், அதை நீங்கள் இது வரையும் பண்ணதில்லை. ஸோ இப்போ நீங்கள் அந்த தடாலடி இமேஜ் ஆல்ரெடி இருக்குது, இது ஒன்று ஆட் ஆனால் ஒரு புது டைமென்ஷன் வரும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது உள்ள, அதுக்கு உண்டான ஆளாக இருந்தால் தான் அது நினச்சி நிற்கும். ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் அது நடிச்சு காட்டும்போது அதான் சொல்கிறேன், அந்த பிலீவபிலிட்டி எனர்ஜி கட்சா அதோட ட்ரிப்பே வேறு மாதிரி. இது வரைக்கும் ரீரிலீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு படம்? இல்லை, இதுதான் என்ன எல்லாரும் கேட்பறது, எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கே தெரியாது. இப்போது
ஓடி முடித்த இப்போ நான் இந்த த்ரூ மீடியா முன்னே சொல்லணும்னா மல்டிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக என்னன்னா 70% அவங்க வேணும் 30% தான் கொடுக்குறேன்றாங்க. ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு படத்துக்கு புது படமாக இருந்தாலும் பழைய படம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. படம் ஹவுஸ்ஃபுல் ஆகலை 50% ஆச்சுன்னா அப்போ நீங்கள் 70% எடுத்துக்கலாம், ஓகே நியாயம்தான். சண்டை போட்டால் 40% வரன்றாங்க. மொத்தம் அவங்களுக்கு கேன்டீனில் இன்கம் இருக்குது, கலெக்ஷனில் போகுது, இவ்வளோ கண்டென்ட் பண்ணி பேருக்கு சைனாவில் படம் ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் பண்ணான்னு வரும். கடைசியில் பார்த்தா டேக்ஸு போய் 30% அந்த மாதிரி கியூபுக்காரும் பழைய படத்துக்கும் புது படமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஷோ போட்டு. அப்போது ரெவென்யூ வரும்போது ஃபைனலாக இந்த இவங்களுக்கு சார்ஜஸ் இவங்களுக்கு போய் அந்த மாதிரி தான் வரும். ஓடி முடிச்ச பிறகு தான் என்ன கலெக்ஷன் என்னன்னு ஃபைனலாக தெரியும். பட் இட் இஸ் ரெக்கார்ட், ஆல் டைம் ரெக்கார்டு ரீரிலீஸில் இன்னும் போயிட்டே இருக்குது. அதாவது எப்போவுமே ஈவன் புது படத்துக்கு கூட நியூ ஃபிலிம் கூட அதுதான் அந்த ஹீரோ ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக போகும். ஆனால் இன்னைக்கு 4th டே இன்றைக்கும் ஃபஸ்ட்டு டே மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில். அதே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் இப்போ ரீலீஸை பார்த்தது. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு டே அதான் நான் சொல்கிறேன், நான் நம்பலை இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2ஆம் நாள் தான் நான் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் பயங்கர வைப்பில் இருக்குது. அதுவும் தர உண்மையிலேங்க மீம் கிரியேட்டர்ஸுக்கு நன்றி சொல்லுவோம். முன்னெல்லாம் நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணி எங்களுக்குள்ளே பேசி முடிச்சிடும். அது இப்போது ஆன் ஓப்பன் ஆன் ரெக்கார்டு காரப்பொறிக்கெல்லாம் கிழிக்கிறாங்க. அதாவது அங்கே கராத்தே ராஜா வந்தாடே அப்படின்றாடவ. அந்த ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம், ஃபைனல்ஸில் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு சொல்ல நீங்கள் கவனிக்கல, அந்த கப்பை எடுத்து அப்பா கிட்ட காட்டும்ல, அதில் செமிஃபைனல்ஸை ஜெயிச்சு கப்பை காட்டும். கப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது பொண்ணு தப்பாகிடுச்சிச்சு, ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஃபைனல்ஸை ஜெயிச்சா ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. அதை யாரும் கவனிக்கல. ஓகே, எனக்கே இப்போதான் தெரியும் இன்னைக்கு காலையில். சார் இந்த ஒரு மேட்ரு இருக்குது சார். ஆஹா ஓகே. இல்லை ஏதாவது சும்மா ஒரு ஃபிக்ஷன் தானே அதில் ஒன்று சீரியஸ். அதெல்லாம் கவனிக்க விடாமல் போகிறது தான் அந்த படத்தோடைய மேஜிக்கே. தப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எவ்வளோ முடியுமோ சரியாக செய்ய ட்ரை பண்ணுறோம். இல்லை இப்போ பிரகாஷ் ராஜோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அப்புறம் அந்த மதர் கேரக்டர் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஜானகி செபாஸ்டியன் அவங்க பண்ணது எவ்வளோ நேச்சுரல் இயல்பாக இருக்குது. எல்லா கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், ஜானகி அன்னைக்கு தற்செயல தேட்டருக்கு போனால் அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்கன்னா, செல்ஃபி எடுக்கலாம், அவங்க போட்டது என்னடா அது சும்மா போட்டோ. இல்லை அவங்களுக்கு எனக்கு தான் அவங்க பேசும்போது எனக்கு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்களை எப்படி ஸ்டார் கேஸ்ட் பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த மொட்டை மாடி செட்டு, அந்த பெரிய செட்டு தான் ரெடி பண்ணி ஃபஸ்ட் ஷூட்டிங் அதான் போகலான்னு செட் ரெடி ஆகலை. திடீர்னு ஒரு ஹவுஸ் பண்ணிடலான்ட்டார். இப்போ மதர் இல்லை, மதர் ஒரிஜினலாக வந்து கீதா நடித்தாங்க தெலுங்கில். அவங்க இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. கீதா வந்து சீதா கேட்டு அவங்களும் பிஸியாக இருக்காங்க. அத்தனை டேட் இல்லை ஊர்வசி. எல்லோரும் பார்த்தா எல்லோரும். அப்போ நான் சொன்ன தரணிக்கு என்ன சொன்னேன்னா, ஒன்றும் எக்ஸ் ஹீரோயின்ஸ் ஸ்டார் மதர், இல்லை நேச்சுரல் மதர். நேச்சுரலாக வந்து ஜானகி செபாஸ்டியன் ஏற்கனவே ஜீன்ஸில் பண்ணாங்க, எங்கள் தெலுங்கு குஷியில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பண்ணலாம், அவங்க நேச்சுரலாக இருப்பாங்க. நான் இப்படி தான் அவங்கள வந்து பண்ணோம். ஆனால் இன்றைக்கி புது நியூஸ் என்ன தெரியுமா, அந்த அம்மா சொல்லுது ஒரிஜினலுக்கே குணசேகர் அவங்கள தான் கேட்டாங்க. அது அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சொல்லுது. சரி நீங்கள் கேளுனோடனே நான் போய் அவங்க வந்து எப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக க்யூப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, மீடியா ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஒர்க் பண்ணனால எனக்கு ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்களோட தூள் எல்லா படங்களும் மீடியா ஆர்டிஸ்ட்னால அவங்க முன்ன மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங்கு இவ்வளோ பேரை ட்ரை பண்ணேன், யாருமே கிடைக்கல, நீ காலையில் வந்து என்னது. ஸோ அப்படி தான் அவங்க வந்து முதல்ல அந்த படத்துக்கு பண்ண முடியாது, பிஸியாக இருக்காங்க. அவங்க மீடியாவுக்குள்ள பர்மிஷன் கொடுக்கல. ஸோ திருப்பி நான் கேட்டோன்னே இந்த வாட்டி விடக்கூடாதுன்னு வந்தேன்னு காலையில் சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நம்ம தான் சூஸ் பண்ணி பண்ணோன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு தெலுங்கு வருஷனுக்கே கேட்டு மிஸ் ஆகி டிஸ்னி வந்து தமிழுக்கு அவங்க வந்து நேச்சுரலாக வந்து உட்காந்துட்டாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கான்வர்சேஷன். அந்த படம் எப்படி எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரீரிலீஸில் தான் தேட்டரில் பார்த்தேன். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன இது வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீடியாவில் என்னன்னா, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸு வேறு மாதிரி ஸ்டைலில் போகுது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாங்ஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், இந்த ஹீரோ தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் என்றைக்குமே பார்ப்பாங்கங்கிறது அகைன் ரீரிலீஸில் இந்த படங்கள் சக்ஸஸ் வச்சு தெரியுது. தேங்க்யூ பாஸ். இது உண்மையிலே சொல்லணும்னா திருப்பி நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீடியா அது இல்லைன்னா இதோட அலைவ்னஸ் வந்து கம்மியாகிடும். இப்போ அவேர்னஸ் வந்து சோஷியல் மீடியானால ஜாஸ்தி ஆகுது.
அது 2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே 1.5 ஸ்டார் 2 ஸ்டார் வந்தாலும் இருக்குது, ஹைப் பண்ணாலும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ சோஷியல் மீடியானால இம்மீடியட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக பரவுது. இன்னொன்று, அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஒரு உள்ள ஒரு ஹாப்பினஸ் வருதுல்ல, அதனாலே போய் இல்லை பார்க்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாசிட்டிவ். ஒரு யூனிவர்ஸ் நினைக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளியில் வருது. அது நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.